மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மேலூர் தொகுதியில் பேசிட்டு வர்றாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தெரிகிறது இன்றைக்கு விடியா திமுக அரசு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு பல்வேறு துரோகங்களை விளைவித்து வருகிறது. இன்றைய தினம் ஹைட்ரோ கார்பன் திட்டம், விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பொன் விளையக்கூடிய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் என்ற சட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதாக இன்றைக்கு பத்திரிகைகளை செய்தி வந்துள்ளது. அதுல சியா கமிட்டி இன்றைக்கு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது. 20 இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன், இதை கண்டித்தேன். உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம். உடனடியாக இப்போ இருக்கின்ற நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். இது எங்களுக்கு தெரியாத சிஏ கமிட்டி இன்றைக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விட்டது, உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இது ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி இது ரத்து செய்யவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதற்கு அங்கே ராஜ்யத எந்திரங்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த பணி துவங்கின்ற பொழுது அங்கு இருக்கிற விவசாய பெருநிலை மக்கள் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பணி நிறுத்தப்பட்டுகின்றது. ஆக விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்கள் பறிபோய்விடுமே என்ற அச்சத்தில் இருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வைக்கின்ற திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒருபோதும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பத்திரிகையின் வாயிலாக செய்தியை வெளியிட்டு விட்டு நேற்றைய தினம் அந்த பணி அங்கே துவங்கின்றது ராமநாதபுரம் மாவட்டத்திலே. எண்ணி பாருங்கள், விவசாயிகளை இந்த அரசு எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே விவசாயிகளுக்கு விரோதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தடுத்து நிறுத்துவதற்காக டெல்டா மாவட்டத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே கொண்டு வந்து விவசாயியுடைய நிலம் பாதுகாக்கப்பட்டது. அதே போல இந்த பகுதியிலே டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2023ஆம் ஆண்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாக இந்த அரசுக்கு தெரிந்தவுடன் இன்றைக்கு மாநிலத்திற்கு நீர்ப்பாசனத்துறை அந்த துறை நிர்வாகமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதில் என்ன கடிதத்துடைய விளக்கம்? மாநில அரசாங்கமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதற்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்த மாநில அரசு விடியா திமுக அரசு முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் மத்திய அரசு அதற்கு மறுக்கப்பட்டு மாநில அரசுக்கு அந்த உரிமையை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அரிய வகை கனிமங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் தான் ஏலம் விட முடியும், கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அந்த வகையில் மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய கடிதத்திற்கு மறுப்பு கொடுத்து அனுமதி கொடுக்கவில்லை. மாநில அரசாங்கம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுக்கின்ற அந்த அனுமதி கிடையாது என்று தெரிவித்து விட்டது. அதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் அறிவிக்கப்பட்டு விட்டது. 2011 வரை திராவிட முன்னேற்ற அரசு கண்டுகொள்ளவில்லை. 2024 11ஆவது மாதம் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த இடைப்பட்ட காலம் 8 மாத காலம்
இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம், விவசாயிகள் விரோத அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.